நமச்சிவாய. இப்பொழுது நாம் திருவாசகத்தின் பகுதி 8 பார்க்க இருக்கிறோம். வரிசையாக தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன், ஒன்று கூட விடாமல் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்பொழுது திருவாசகத்தின் பகுதி 8 பார்ட் 8 திருச்சதகத்தில் வருது. இப்பொழுது ஏ பார்க்க போறோம், 20 பாடல் பார்க்க போறோம். அந்த ஏ என்பது காரியனத்து இரங்கல். காரியனத்து இரங்கல் என்றால் மாணிக்கவாசகர் மனதில் சந்தேகம் வந்துருச்சு. அதாவது நமக்கு முக்தி கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு இறைவன் சொல்லிட்டா கூட அதனால என்னை விரைந்து அழைத்து செல்லுங்கள் என்று சிவனாருக்கு ஒரு விண்ணப்பம் போல கொடுக்கிறாரு. விண்ணப்பம் போல கொடுத்துட்டு அவரை வணங்குகிறார். அதுதான் காரணத்தில் இறங்கல். இறங்கி கெஞ்சி இறங்கல் என்னன்னா வழிபட்டு கெஞ்சி கேட்கறது. அதுதான் தருக்கிலே காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே எங்கள் விடலையே போற்றி ஒப்புது. தருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான. தருக்கிலேன் என்றால் இந்த மானிட பிறவியில் நான் மாணிக்க வாசகராக இந்த மானிட ஊனோடு அடங்கிய பிறவியில் இங்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க விருப்பமில்லை. எனக்கு காய வாழ்க்கைன்னா நான் இந்த மெய்யோடு வாழ்றது எனக்கு விருப்பம் இல்லை. சங்கரா சங்கரா என்ன சங்கம் வைத்து தமிழை வளர்த்த சிவனாரே ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன பண்ணா சங்கு அரா, சங்கு ஊதி எதிரிகளை போருக்கு அழைத்து எதிரிகளை அழிப்பவனே சிவனாரே சங்கு அரா என்ற இந்த பொருள் பண்ணான். சங்கரா என்பது என்னுடைய பாவங்கள், என்னுள் அடங்கி இருக்கும் பாவங்களை ஒட்டு மொத்தமாக எடுத்து அழிக்க வல்லவரே இப்படியும் சொல்லலாம். இந்த 3 பொருள் அந்த சங்கரா என்றதுக்கு இந்த 3 பொருளை சொல்லலாம். போற்றிவான், அது மேல இவ்வளவு சக்தி படைத்த நீங்களே என்னுடைய பாவத்தை ஒழித்து விட்டு என்னை இங்கிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். போற்றி என்றால் சிவனாரே நீங்கள் போற்றுதல் கூடியவர்கள். வான விருத்தனே போற்றி. வானம் என்ன இங்க மட்டும் இல்ல, விண்ணு உலகத்திலையும் அவர் சிவனார் பல அற்புதங்களை செய்தார். விருத்தனே என்றால் எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு பெரிய வாழை மரம் வைக்கிறோம். மரம் வைக்கும்போது அது பூ விடுது. பூ விடும்போது என்ன பண்ணுவார், அதனுடைய ஓனர் என்ன பண்ணுவார், சுற்றி அது குழி போல பள்ளம் எடுத்து அதுக்கு உரம் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி அதை ரொம்ப தண்ணி அதிகமாகவும் பாசாமல் கொஞ்சம் ஒரு பக்குவமாக பாசி அது அந்த காய் பிஞ்சு விட்டுற வரைக்கும் பார்ப்பாரு. பிஞ்சு விட்டு கொஞ்சம் முத்தினோடனே கொஞ்சம் செங்கனியாக வரும், அதுக்கப்புறம் பழம் வரும். அது மொத்தத்தில் அறுவடை செய்யும் வரை அதை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார் அந்த அந்த வாழை மரத்து சொந்தக்காரர். அதுபோன்று சிவனார் அடியவர்களை அவரை ஆட்கொண்டு விட்ட பிறகு அதோடு அவருடைய பொறுப்பு விலகிவிடவில்லை. அமைதியாக இருந்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நெறிப்படுத்துவார். அதுதான் விருத்தனை. விருத்தனை என்பது இருந்து நெறிப்படுத்துதல் விருத்தனை. எங்கள் விடலையே போற்றி ஒப்பு. எங்கள் விடலையேனா, அதாவது விடலையேனா நம்மிடம் இருக்கும் தேவையில்லாத செயல்களை அதை நம்மிடம் இருந்து நீக்குவது. இது எப்படி சொல்லலாம்னா, வெஜிடேரியன்ல எப்படி சொல்லலாம்னா, ஒரு மாம்பழம் ஜூஸ் வேணும், இல்லை ஒரு திராட்சை பழம் ஜூஸ் வேணும்னு வச்சுங்க. திராட்சை பழம் ஜூஸ் எப்படி இருக்குது, அந்த திராட்சை பழத்தில் அந்த கொட்டை தேவையில்லை, நம்மளுக்கு அந்த தோல் தேவையில்லை, அந்த ரசம் தான் வேணும். அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த தோலை எடுத்து போட்டுருவாங்க, அந்த சின்ன சின்ன கொட்டை எடுத்து போடுவாங்க, அந்த ரசத்தை மிக்சியில் அடிச்சு அழகாக போட்டு சக்கரெல்லாம் போட்டு பக்குவமாக போட்டு கையில் கொடுப்பாங்க. அப்போ தான் அதை குடிக்க முடியும். அது போன்று விடலைன்னா நம்மளோட தேவையில்லாத அந்த சிந்தனைகளை எல்லாத்தையும் நம்மளிடம் இருந்து பிரித்து எடுத்து சிவ சிந்தனையை மட்டும் கொடுத்து நம்மை ஆட்கொள்பவர் நமது சிவனார். அதுதான் விடலையே போற்றி. அந்த சிவனார் போற்றுதலுக்குரியவர். ஒப்புன்னா அவருக்கு நிகரானவர் எங்கேயுமே கிடையாது. அதுதான் ஒருத்தனே போற்றி உம்பத்தம் தீரான் போற்றி இல்லை. ஒருத்தனை போற்றினா
உலகத்தையே தனி ஒருவனாக நின்றுதான் வழி நடத்துகின்றான். பிறகுதான் வேத காலம் தொடங்கும் பொழுதுதான் அனைவருக்கும் ஆட்கள், காத்தல், அழித்தல் பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டது. கல்விக்கு ஒரு கடவுள் எப்படி என்றால் இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒருத்தரே பார்த்துருந்தாங்க. ஊழி நடத்திட்டு ரொம்ப காலம் சிவனார் ஒருத்தரே அனைத்து தொழிலும் அது கரெக்டாக நடந்து கொண்டே வரும். எந்த ஒரு இதெல்லாம் குறைவின்றி நிறைவாக 100க்கு 100 நிறைவாக நடந்து கொண்டே வரும். அதுதான் ஒருத்தனையே போற்றி உம்பர் தம் பிரான் போற்றி. முக்தி அடைந்த கைலாயத்தில் இருக்கும் முக்தி அடைந்த உம்பர்களுக்கு அவர்களுடைய கடவுளாக இருந்து அவர்களுடன் தினமும் உரையாற்றி கொண்டிருப்பார் அந்த சிவனார். அந்த உம்பர்களின் உயிராக இருப்பவர் அந்த சிவரான் போற்று. தில்லை நிறுத்தனே போற்றி. தில்லை என்றால் இந்த தென் சிதம்பரத்திலிருந்து இந்த தென்பாண்டி நாட்டிலிருந்து அடியவர்களை அதிகப்படுத்தி அந்த அடியவர்களின் மனதில் நின்று விடுவாரை சிவனாரை நீங்கள் போற்றிருப்பது. எங்களல் நின்மலா போற்றி. நின்று எங்களுக்கு பதில் உரைப்பவர். நின்மலா என்றால் நின்றது மட்டும் இல்லாமல் நின்று எங்களுக்கு தேவையான எங்கள் சந்தேகங்களை தீர்க்க பதில் உரைப்பவர். அடியவர்களாகி எங்களுடைய சந்தேகம் தீர்த்து பதில் உரைப்போம். நின்மலா, அதுதான் நின்மலா. நின்மலா போற்றி. சிவனாரை நீங்கள் போற்றுதலுக்குரியவர். அடுத்த பாட்டு. போற்றியே நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன். சிவனாரே உங்களை போற்றி 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 புகழ்ந்தா உங்களுக்கு எல்லையில்லாத இன்பம் அடியவர்களுக்கு கிடைக்குது. அது எனக்கும் தெரியுது. அதிலே இந்த நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லிக்கொண்டே வந்தா இன்னும் அந்த புயங்கள் என்ன, அந்த கை 2 கைகள், இந்த 2 கைகள் என்ன, ஒரு கை இந்த பக்கம் வந்து தீச்சட்டி வச்சுருக்கோம். அது ஏற்கனவே சொல்லியாச்சு. உங்களுடைய பாவங்களே அதில் போட்டு வச்சுக்குவார். இந்த பக்கம் உடுக்கை இருக்கும், இதுவும் சொல்லியாச்சு. அந்த உடுக்கையினுடைய ஒளி அந்த மாயாசக்திகளிடம் உன்னை அதிகமாக நெருங்கி விட்டு உன்னை அதிகமாக தொல்லை கொடுக்காம அது ஒரு லிமிட்லேயே வச்சு உன்னை பாதுகாக்கும். அதுதான் அந்த ஒளி வந்து உன்னை நெருங்கும் பொழுது அந்த ஒளி ஒலிக்கும். இது சிவனுடைய ஆளுன்னு சொல்லிட்டு அந்த மாயாசக்தி சற்று விலகி நிற்கும். அவ்வளோதான். அதனால அதுதான் பொறுத்து. நீங்கள் போற்றிய நமச்சிவா போற்றியே நமச்சிவா புயங்களே மயங்க. புயங்களைன்றதுக்கு இதுதான். இன்னொரு கைக்கு வளைஞ்ச மாதிரி தான். உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் குறைத்து உன்னை நெறிப்படுத்துகிறேன்றது அந்த கையை இறங்கின மாதிரி இருக்கும். 50 ஆசை குறைக்கின்றேன். இந்த பாரு இந்த கைன்னு சொல்லிட்டாங்க. இந்த கை வந்து அருள் கொடுக்குது. உனக்கு நான் பாதுகாப்பாக இருக்கேன், நீ பயப்படாத அருள் கொடுக்குது. இந்த இந்த வலது கால்கள் வந்து அந்த அந்த 6 கோடி மாயாசக்தியின் தலைவன் ஒருத்தர் இருக்கிறார், முயலகன். அந்த முயலகன் எழுந்து உன்னை வந்து சண்டை போடாத அளவுக்கு மிதித்து கொண்டிருக்குது. அது மட்டும் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடுக்கினுடைய வழியை அந்த மாயாசக்தி தடுத்து நிற்குது, நெரிச்சிருக்கார். இடது காலம் உன் தலையில் இருக்குது. இடது காலம் வந்து அடியவர் தலையில் இருக்குது. அந்த நிற்கிற அந்த போஸ்ட் அந்த நடராஜர் சிலைக்கே வந்து இவ்வளவு தன்மை இருக்குது. அந்த இடது காலம் வந்து அடியவர் தலைமையில் இருக்குது. அடியவர் தலைமையில் என்ன சிவனை கூடியவர் போது என்ன சிவன் ஒருத்தர் தான் அந்த அடியவரை வந்து மேலாண்மை பண்ண. மற்ற யாருமே கெட்ட வர மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு கவலை கிடையாது. அதுதான் பொருள். நமச்சிவாய வருகிறேன். போற்றியே நமச்சிவாய புகலிடம் பிரிது ஒன்று இல்லை. அதனால சிவனாரே உங்களை விட்டா எனக்கு அந்த நமச்சிவாய என்ற சொல்லு வார்த்தையை விட்டா எனக்கு வர வழி கிடையாது. உங்களை விட்டா எனக்கு தெரிகிறது. பிரிது ஒன்று இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் தான் எல்லாமே. போற்றியே நமச்சிவாய புறமேனை போக்கல் கண்டாய். ஆனால் நீங்கள் என்ன தனியாக விட்டுட்டு போயிட்டீங்க. எதனால? சிவப்பணி செய்யணும்னு சொல்லிட்டு தனியாக விட்டுங்க. போற்றியே நமச்சிவாய செய்ய போற்றியேன். அதனால நான் இந்த உலகத்தில் தென்பாண்டி நாட்டில் அடியவர்களுக்கு அருள் கொடுத்து அடியவர்களுக்கு சிவோபதேசம் சொல்லி சுற்றி கொண்டிருக்கிறேன். போற்றியே நமச்சிவாய செய்ய போற்றி. எனவே எனக்கு இதில் வந்து எந்த ஒரு சர்க்கிளும் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதுதான் சொல்கிறாரு. அப்படின்னா என்ன, நான் எங்கே போனாலும் என்னை தொடர்ந்து வந்து எனக்கு வெற்றியை கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதுதான் சொல்கிறாரு. போற்றியன்னு செய்ய போற்றி. அடுத்த பாடல் பார்ப்போம். 3ஆவது பாடல். போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் அல்ல. போற்றி என்று இதுமாரி சிவனாரை வந்து போற்றினும் மனசால வணங்கினாலும் சரி, கையெழுத்து கும்பிட்டு அந்த ஒரு 1008 போற்றி துதி பாடலோ ஒரு 108 போற்றி துதி பாடலோ ஒரு 508 போற்றி துதி பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் வந்து அந்த பொய்யா வந்து ஒரு 100 நாள் போடும்போது 101 நாள் அவன் மெய்யான அடியார் ஆகிடுவார். உண்மையிலே வணங்க ஆரம்பிச்சிடும். அந்த தன்மையை வந்து சிவனார் கொடுத்துருவாரு. அது மட்டும் இல்லை, இது பொய்யா வணங்கினோட சரி அந்த வார்த்தையில வாயை விட்டு சொல்லும் போதே அவருக்கு நிறைவாயிடும். அதுதான் பொருள். போற்றி மனசில் இருக்கிறதானே வாயில வரும். எப்படி இருந்தாலும் மனசுல ஏற்றுன்னு இருப்பான். ஆனால் மனசுல சிவனா வைக்க மாட்டாரு. இருந்தாலும் வாயில சொல்றான். அப்போ கொஞ்ச நாள் கொடுத்து அவன் பக்குவப்படுவான். மனசுல இல்லைன்னா வாயில வராது. இப்போ நிறைய பேர் அப்படித்தானே. அதுதான் விடுங்க. போற்றியே நமச்சிவாய புறமேனை போகின்ற. போற்றியே நமச்சிவாய செய்ய போற்றி. புறம் என்னை போக்கல் போற்றியே நமச்சிவாய செய்ய. அதனால வந்து எனக்கு வெற்றி கொடுக்கணும். போற்றியே பொய்ய தன்மை ஆட்கொள்ளும் அல்ல. அதுமாதிரி பொய்யாக சொல்றவரையும் சிவனை ஆட்கொள்ள. போற்றியே நின்பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றியே நின்பாதம் போற்றி.
சிவனாரே நீங்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், உங்களது பாதம் போற்றப்பட வேண்டியது. எதற்கென்றால் நாதன் என்றால் என்ன? இசையாக பாடியும் கடவுளை அடையலாம். ஏற்றமிழும் பாடல்களை ஏற்றி அதை வெளி உலகத்துக்கு சும்மா வாயால சொல்லி கருத்து சொல்லியும் அடையலாம். நாடகம் சேர்ந்து நாடக பாட்டு போட்டு அடையலாம். இசை பாடல்கள் பாடி 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 அடையலாம். குழல் ஊதி சிவனை அடையலாம். அது மாதிரி நிறைய அடியவர்கள் சிவனை அடைந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி வந்து இசையின் மூலியமா அடையலாம், இயற்தமிழ் மூலியமா அடையலாம், நாடக தமிழ் மூலியமா அடையலாம்னு சொல்லிட்டு எந்த மதத்திலையும் சொல்லாத ஒரு மாபெரும் செயல் இந்த சைவ மதத்தினால் இருக்குது. இசை மூலியமா இறைவனை அடையலாம், எழுத்தி பாடல்கள் சாற்றி இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மதத்தை விட அளவுக்கு அதிகமா கூடுறது எதுவானா இந்த சைவ மதம் தான். இறைவனே 6 மதத்தில் இருந்தாலும் சரி, இந்த இசையின் மூலியமா அதிகமா அடைந்தவர்கள், இசை அதிகமாக தெரியவங்க என்ன சைவ மதத்தில். இதை வந்து மார்த்தட்டி சொல்லணும். இதில் எந்த ஒரு மாறுதலும் கிடையாது. அதுதான் போற்றி நமச்சிவாய நாதனே போற்றி நின் கருணை வெள்ளம் புது மலர் புவனம் நீர்த்தி காற்று இயமனார் வானம் இரு சுடர் கடவுளாமே. அதனால எதனால போற்றுதலுக்குரிய ஒரு பூமியில நின் கருணை வெள்ளம். அதனால அவருடைய கருணை வெள்ளம்னா இந்த உலகத்துல எல்லா ஜீவராசியும் நல்லா எந்த ஒரு குறைவு இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு எது வேணும்? புதுமதினா காற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம். இது இதுனா புது மதர் போவனம்னா நிலம், நீர், தீ, காற்று, இயமனார்னா ஆகாயம், வானம்னா ஆகாயம், இயமனார்னா அந்த ஆகாயத்தில் மறைந்திருக்கும் சில கடவுள்கள். அதுதான் புது மத பவனம், தீ, ஏமனார், வானம், இருசுடர் கடவுளாம். இருசுடர் கடவுள் என்ன யாரு? சூரியன், சந்திரன். அந்த சந்திரனை சூரியனை படைச்சிட்டு அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுத்தவர் நமது சிவனார், ஏமனார். கடவுளே போற்றி என்னை கண்டு கொள் அருளை போற்றி. கடவுளேனும் சிவனாரே கடவுள். நல்லா கண்டுங்க, கடவுள். இதை வந்து நம்ம பட்டினத்தார் படம் டிஎம்எஸ் நடித்த படத்தில் கூட பார்க்கலாம். கடவுள்னு சொல்லிட்டு மனசுலேயே கடந்து போனால் நினைத்து சென்று போனால் இறைவன் வெளிப்படுவார். அதுதான் கடவுள். மனசில் நினைச்சு மனசில் அவர் கூட வாழ்ந்து அந்த மனசை கடந்து திரும்ப இறைவன் வெளிப்படுவார். அதுதான் கடவுள். கடவுளை போட்டு என்னை கண்டு கொள் போட்டு மாணிக்க வாசகராகிய எனக்கு அருள் கொடுக்க வேண்டும் ஐயா சிவனாரே அப்படின்றாரு. கண்டுகள் போட்டு விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போடு. இடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போடு. இடவில்லைன்னா இடம்னா என் மனசிலே இடமாக நின்று, இடம் மனதில் மாணிக்க வாசகராக என்னுடைய மனதில் இடமாக கொண்டு என் உள்ளே நின்று எனக்கு உங்களை வணங்கி உருகுவதற்கான திறனை கொடு. என்னை அந்த ஆண்டிட வேண்டும் போற்றி. அதுதான் உடலிது கலைத்திட்டு ஒல்லை உம்பத்தந்து அருளை போற்று. உடலிதை கலைத்திட்டுன்னா மொத்தமா இந்த புலனாசை போகும்பொழுது அதை மொத்தம் நான் பரிசுத்தமாகிடுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து உம்பர் தகுதி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்துடும். அதனால மொத்தமாக இந்த 5 ஆசைகளை வந்து என் மனதிலிருந்து எடுத்து விடுங்க ஐயா அப்போதுன்னு சொல்ல போட்டிருந்தேன். சடையுள்ளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. தலையில வந்து கங்கையை வைத்திருக்கிறாரு. கங்கையை வைத்து கங்கையை வந்து அந்த தண்ணி வந்து சலங்கரனுக்கு போயிட்டு மேகமா போயிட்டு அப்பப்போ தேவையான தண்ணி சலங்கரன் கொடுப்பாரு. அப்படிதான் வரும். இறைவன் தலையில இருந்து முடி வழியா இறங்கி வந்து சலங்கரன் வாங்கி சலங்கரன் வந்து உலகத்துக்கு கொடுப்பார். தேவையான போது கொடுப்பார். அதுதான் சலங்கரனை பத்தி முன்னாடியும் சொல்லியாச்சு. பின்னாடி ஒரு பாடல வரும். காய்ச்சிட்டு ஒல்லை 85 தடைவில்லை கங்கை வைத்து சங்கரா போற்றி. சங்கரா போற்றி மற்றொரு சரணிலேன் போற்றி. கோல பொங்கரா அல்குல் செவ்வாய் வெண்ணகை கரியவாள் கண். சங்கரா போற்றி. இப்படிதான் சொன்னாச்சு. போற்றுவதற்குரிய சிவனார் மற்றும் ஒரு சரணிலை சிவனாரே உங்களை விட்டால் மற்ற எனக்கு ஆதரவு கிடையாது ஐயா. போற்றி கோல பொங்கரா அல்குல். போற்றினா நீங்க வந்து கோல உங்களுடைய உடல் தோற்றம் இருக்குது. பொங்கு அரணா கழுத்துல பாம்பு வச்சிருக்கிறீங்க. உலகாயுதன் என்ற பாம்பு. அல்குல் என்றால் என்ன? அந்த நிலவு அந்த நிலவை வச்சுட்டு இருக்கீங்க. அதாவது அந்த அல்குல் என்ற நிலவுன்னா இந்த 12ஆம் திருமுறையில வரும். அது அரவு நீங்கிய அல்குல். யாரு சொல்லுவாரு? இந்த தெய்வ புலவர் சேக்கிரார் சொல்லுவார். அரவு நீங்கிய அல்குல். அதனால அரவு நீங்கிய அல்குல்
அல்குல் போல, அதாவது அரவணிங்க வந்துச்சுன்னா முழு சந்திரன். அதனால வந்து இது அல்குல்ன்றது வந்து அந்த சந்திரனை பிறை சந்திரன். செவ்வாய் வெண்ணகை, அது மட்டும் செவ்வாய் வெண்ணகை. செவ்வாய் என்பது உமையை குறிக்கும். வெண்ணகை என்பது வெண்ணகை, செவ்வாய் என்பது உமையை குறிக்கும். வெண்ணகை என்பது கங்கையை குறிக்கும். ஏன்னா வெள்ளறை வருது இல்லையா, அதனால வெண்ணகை. கரிய வாழ்கண் மங்கை ஒரு பங்கா போற்றி. அது மட்டும் இல்லை, கரிய வாழ்கண் கருங்கண்ணை உடைய அந்த உமையாருக்கே ஒரு பக்க இடமாக கொடுத்துட்டேன். மால்விடை ஊர்தி போற்றி. மால்விடைனா உங்களை வந்து பிரியாமல் இருக்கும், அன்பால் பிரியாமல் இருக்கும் அந்த விடையை ஊர்தியாக கொண்டவரே போற்றப்படுகின்றன. இங்கையில் ஆற்றுகிறேன் எம்பிரான் இழுந்திட்டேன். இங்கே வந்து என்ன படாத கடினப்படுகின்றேன் மக்களாலும் எல்லாராலும். அதனால வந்து எனக்கு இங்கே வாழ பிடிக்கல. அதனால என்னை இங்கிருந்து அழைத்து கொண்டு சென்று விடுங்க ஐயா. ஈர்த்தனின் எண்ணெயான எம்பிரான் போற்றியான். ஈர்த்தன் என்ன பல காலம் சிவனை மறந்து தானே இருந்தேன். திடீர்னு தானே சிவனை பெற்றிருந்தேன். அதை நினைக்கும் போது எனக்கே வந்து ஒரு மாதிரி கேவலமா இருக்குது. அதனால வந்து சிவனாரே என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் போற்றி போட்டு. பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடைய பாதம் போட்டு. உங்களை வந்து உங்களை வந்து எந்த விதத்திலையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நிறைவை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை யாருடைய பாதம் போற்றி. அது மட்டும் இல்லை, என்னை நான் இக்கட்டில் இருக்கும் பொழுதெல்லாம் காப்பாற்றி என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் மலர்பாதங்கள் போற்றுவது. பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. அதாவது இப்படியெல்லாம் செய்றீங்க, ஆனா வந்து நான் வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன்னா அது மாதிரி இல்லை. பல பாவம் பண்ணிட்டு இருக்கிறேன். திரும்ப வந்து பழையபடி போறதுக்கு துடிக்கிறேன். அதனால ஒரு தவறு பண்ணா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பேரன் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, தாத்தா விடுப்பா ஒன்றும் பண்ணாது அவன் நம்ம பையன் தெரியாமல் செஞ்சுட்டான். எப்படி அவர் வந்து அனுபவஸ்தர். அதனால வந்து அதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து போவார். யாரு அந்த தாத்தா பொறுத்து போவார். அது பேர் நிறைய. நீங்க வந்து அது போல வந்து நான் செய்யற பாவத்தெல்லாம் வந்து அது ஒரு சின்ன பையன் மாதிரி நினைச்சு தயவுசெய்து பொறுத்துங்க இருக்கலாம். பிழைத்தை பொறுத்து எல்லாம் பெரியார், அதுதான் பெரியார். அது போன்று நீங்க பெரியவர், நீங்க பொறுத்துப்பீங்க. ஒழித்திடு இல்வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே. ஒழித்திடு இல்வாழ்னா இந்த உலகை விட்டு உம்பர் வாழ்வு தந்து அருளுங்க ஐயா. உம்பர் நாட்டு எம்பிரானே, உம்பர் முக்தியாரி நாட்டையுடைய சிவனாரே. எம்பிரான் போற்றி வானத்தவர் அவர் ஏறு போற்றி. எம்பிரான் போற்றி என்னுடைய சிவனாரு அந்த 7 விண் உலகின் 7ஐயும் மற்றும் அண்டத்தையும் காக்கின்றார். ஏறு போன்றதுன்னா அந்த வெல்ல முடியாத ஒரு மாபெரும் சிங்கமாக இருந்து காட்டுகின்றார். கொம்பரார் மருங்குள் மங்கை கூறவெல் நீராப்பட்டு. கொம்பரார் மருங்குள் மங்கை கூறவெல் நீராப்பட்டு. கொம்பர்னா காஞ்சிபுரத்துல உமையார் கூட இருந்து ஒரு காஞ்சிபுரத்துல தான் அந்த உமையாருக்கு அந்த ஒரு பாகம் கொடுத்தார். அந்த இடம் வந்து சொல்றேன். அந்த இடத்துல வந்து உமையார் கூட இருந்து திரு வெண்ணீற்றை அணிந்து கொண்டு உமையாருக்கும் திருவெண்ணீற்றை அணிந்து உலகத்துக்கு காட்சி அளிப்பது சிவனாரே நீங்கள் போற்றப்படுங்க. காமாட்சி. கா என்றால் என்ன? பூந்தோட்டம். மாட்சி என்றால் என்ன? ஒரு சனி சிறப்புப்படுகிறது. கா என்றால் பூந்தோட்டம் நிறைந்த அந்த காஞ்சிபுரத்தில் தனி பெரும் இடத்தை பிடித்தவர் உமையார். சிவனாரை வணங்கி 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 ஒரு தனிப்பெரும் இடத்தை பிடித்தவர் உமையார். அதுதான் கா பூந்தோட்டம், மாட்சி, தனிப்பெரும் தலைவி அப்படி வரும். மருங்குள் மங்கை கூறாவை நீரா போற்றி. செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றம்பாலவா போற்றி. செம்பிரான் போற்றி சிவந்தை மேனியுடைய செந்தாமரை மேனியுடைய சிவனாரே நீங்கள் போற்றப்படுங்க. தில்லை சிற்றம்பாலவா போற்றி. தில்லை சிற்றம்பலன்னா இங்கே தென் தில்லையில இருந்து கொண்டு அடியவர்களே பலவிதமான நாடகங்களை நடித்து அருள் கொடுக்கின்றால், கைலாயத்தில் இருந்து அங்கு உம்பர்களை திருப்திப்படுகின்றனர். இந்த தில்லை என்று வந்தால் ரெண்டுமே பொருள்படும். தில்லை சிற்றம்பலவா போற்றி. பவலா என்றால் என்ன? ஒளிமயமான சிவனாரே நீங்கள் போற்றப்படுகின்றன. உம்பரா போற்றி என்னுடைய ஆளுடை ஒருவா போற்றி. உம்பரான்னு உம்பர்களுக்கு தலைவரே போற்றப்படுவது. நீங்கள் என்னை ஆளுடைய என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தும் ஒரு தனி ஒருவனாக இருந்து வழிநடத்துகின்ற சிவனாரே நீங்கள் போற்றப்படுவீங்க. ஒருவனே போற்றி ஒரு ஒப்பு இல்லை அப்பனே போற்றி. ஒருவனாக இருக்கிறீங்க. உங்களை பார்க்கும்போதே எனக்கு விருப்பமா இருக்குது. உங்களுக்கு ஈக்குவல் யாருமே இல்லை. அதை நினைக்கும் போது இன்னும் விருப்பம் இருக்குது. யாரு வேற யாரும் இல்லை, மாணிக்க வாசகனுடைய எங்க அப்பா சிவனார் தான் அப்படின்றாரு. போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமர கொழுந்தே போற்றி. போற்றி வானோருக்கு குருவாக இருந்து அவர்களுக்கு தேவையானது அப்பொழுது போதிக்கின்றார் சிவனார். எங்கள் கோமர கொழுந்தே போற்றி.
கோமல குழந்தை இருக்க போட்டுன்னா அந்த நறுமணமிக்க அந்த பூவும் மலரும் இருந்துதான் அந்த கோமல என்ற ஒரு செடி. அந்த செடி பக்கத்தில் போனாலும் நறுமணம் வரும். அந்த அந்த நறுமணத்தோட பச்சை பச்சைன்னு பார்க்கும்போது நான் இன்னும் மனசும் திருப்தியா இருக்கும், உடலும் திருப்தியா இருக்கும். அது போன்று சிவனாரை பார்க்கும்போது அந்த ஒரு நிம்மதி தோன்றும். அவ்வளவுதான். நீங்கள் போற்றப்பட வேண்டியது. வருக என்று என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போட்டு. சிவனாரே, இது போன்று நான் அவதிப்படுகின்றேனே, நீங்க எப்பொழுதுதான் என்னை வந்து திருக்கைலாயத்துக்கு வா என்று அழைத்துக் கொள்வீர்கள், அது சொல்லுங்க என்றார். தருக நின் பாதம் போற்றி தமிழின் தனிமை திட்டு. தருகல்னா உங்களுடைய பாதத்தை எனக்கு கொடுங்க. அதே சமயத்தில் உங்களை போற்றி வணங்குவதற்கு எனக்கு தமிழால பல பொருட்களை உணர்ந்து எழுதும் அளவுக்கு எனக்கு அந்த சக்தியும் கொடுங்க. தனிமைக்கு சக்தியும் கொடுத்தீங்க. அதனால வந்து சிவனாரை நான் பார்த்து போற்றி புகழ்ந்து இப்பொழுது எழுதுகின்றேன். எதனால? நான் விஷயம் தெரிஞ்சவனா, ஆனால் அந்த விஷயம் தெரிஞ்சோம்னா அது ஒரு பொருள் தானே விஷயம் தெரிய முடியும். அந்த சிவனார் என்ற ஒரு பொருளை வச்சுதான் நான் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்தேன் தமிழ். இதனால என்னோட தனிமை தீர்ந்து போச்சு. இதனால யாருமே இல்லைன்னா கூட நான் சிவனை நினைச்சு பாடல் எழுதினே இருப்பேன். எனக்கு பொழுது போய்டும். அப்படியே வந்து அது ஒரு வழிபாடு முறையாயிடும் அப்படின்னு சொல்றாரு. தீர்த்த அன்பாய் அன்பர்க்கு அவரினும் அன்பாய் அன்பர். அதாவது ஒருத்தர் வந்து உண்மையான ஒரு சிறு அளவு கூட தவறில்லாத முழு மனதோடு இறைவனடை வருபவர்களுக்கு அவர்களை விட அதிகமாக அவர்களை நெருங்குவர் நமது சிவனார். அதுதான் அன்பாக இருப்பவர் சிவனை போல். போந்து என் பொய்மையாட்கொண்டு அருளிடம் பெருமை போட்டு. போந்து என் பொய்மையாட்கொண்டு அருளிடம் பெருமை போட்டு. நான் பொய்யானும் தெரியும், இருந்தாலும் சிவனார் ஆட்கொள்ளும் பொழுது அதுக்கப்புறம் என்னுடைய குறைகளை மெதுவா சொல்லி திருத்துறாரு. யாரையே மாணிக்க வாசகர் என்னுடைய குறைகளை என் மனசுல இருந்து நிதானமா எடுத்து சொல்லணும். எதனால? அவர் பெரியவர் இல்லையா? அதனால்தான் பெருமை. அதனால் பெருமைக்குரிய அந்த சிவனை போற்றப்படுது. வளர்த்த நஞ்சு ஐந்து வானோர்க்கு ஈர்த்த அமுதம் வல்லல் போட்டு. வளர்ந்த நஞ்சு ஐந்து வானோர் அமுதம் வல்லல் போட்டு. பாற்கடலை கடையும் போது நஞ்சு வந்துச்சு, எல்லாம் பிச்சுன்னு ஓடுறாங்க. அதனுடைய சூடு தாங்க முடியல. எல்லாரும் ஏற்று தோட்டுது. அந்த நேரத்தில் எல்லாம் அப்படியே வந்து ஓடி வந்து கடைசியில் சிவனாரண்ட ஒழுங்கும் போது அது சிவனார் என்ன பண்றாரு, அதை வந்து ஒரே ஒரு சொட்டு கூட சிந்தாம அதை அப்படியே குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்த அமுதத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறாரு. ஏன்னா வல்லல் அல்லவா நமது சிவனார் பகிர்ந்து கொடுக்குறாரு. ஆத்தனின் பாதம் நாயனுக்கு அருளிட வேண்டும் போன்று. அது போன்று அவர்களுக்கு நஞ்சியும் சாப்பிட்டு அமுதமே கொடுத்தீங்களே, எனக்கு இந்த நாய்க்கு வந்து அருள் கொடுத்துட்டு என்னை ரொம்ப திருக்கல்லாவாழி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு. அருளிட வேண்டும் போற்றி. அடுத்த பாடல். போற்றி புவனம் நீர்த்தி காலோடு வானமானாய். இந்த புவனத்துல இந்த பூமியில இருக்கிறீங்க, நீரா இருக்கிறீங்க, தீயா இருக்கிறீங்க, காலோடு காற்றாக இருக்கிறீர்கள், வானமாக இருக்கின்றீர்கள். போற்றி. அதனால நீங்கள் போற்றுதல் புரியுது. எவ்வுயிருக்கும் தோற்றமாக நீ தோற்றமில்லை. எல்லா உயிரும் சிவனாரால் படைக்கப்பட்டவை. ஒரு விதை போட்டு வளர்க்கின்றார். ஆனால் சிவனார் யார் என்று யாராலையும் சொல்ல முடியாது. அதை பற்றி பேசவும் கூடாது. சிவனாரை வணங்க வேண்டும், அதோடு நிறுத்தியும் வணங்கப்பட்டார். போற்றி எல் உயிர்க்கும் ஈர் ஆனாய் தோற்றமா. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரானா ஈர் இன்மை. அது போன்று எல்லா ஊருக்கும் ஒரு முடிவு இருக்குது. அவங்க கைலாயம் அடைகிற வரைக்கும் தான் வந்தால்தான் அவங்க வந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வாங்க. மற்றபடி மற்ற இடத்துலலாம் இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு முடிவு, ஒரு பிறப்பு இருந்தால் இறப்புன்னு இருக்குது. ஆனால் பிறப்புன்னு இருந்து அவன் சிவனை வழிபட்டால் அவனுக்கு இறப்பு கிடையாது. அதோடு திருக்கையில வழிபடலாம், மரணம் இல்லை. அது போன்ற எல்லா உயிருக்குமே வந்து முதல்ல முடிவு கொடுக்குறாரு. அது மட்டும் அந்த உம்பர் என்ற வாழ்வு கொடுத்து அதுவும் ஒரு முடிவு தானே. ஒரு தாயகத்தில் வந்து தானே ஒன்று உம்பர் ஆகுது. அந்த உம்பர் ஆகணும் ஒரு முடிவு தானே. அந்த முடிவு கொடுப்பவர் யார்? சிவனார். ஆனால் சிவனார் இதை வந்து தொடர்ந்து சென்று கொடுப்பார். எல்லா போற்று ஈரான ஈடு இன்மையான. ஆனால் இது வந்து இந்த பணியை வந்து சிவனார் தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருப்பார். இதுக்கு முடிவே கிடையாது. அதனால தான் இன்மையான. போற்றி ஐம்புலங்கள் நின்னை புணர்கிலா புணர்கிறேனே. ஆனால் வந்து என்னை வந்து மனம் ஒருங்கி வணங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் அரைக்குறையாக வணங்குறேன். அதை நீங்கள் தயவுசெய்து ஏற்றுங்க. இது முடிஞ்சது. இது காருண்யத்திலிருந்து. அடுத்தது ஆனந்தத்து அழுந்தல். ஆனந்தத்து அழுந்துதல் என்றால் எப்படின்னா, சிவனார் மாணிக்க வாசகருக்கு கொடுத்த பணி மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கின்றது. மகிழ்ச்சி மிக்கது ஆனந்தத்தில் மகிழ்ச்சி, அதை பற்றி கூறுவதுதான் ஆனந்தத்தில் அழுந்தது. எப்படி மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கிறது?
இது எப்படி சொல்றேன்னா, ஒரு ஒரு ஆறு ஓடுது, நல்ல ஆறு ஓடிங்கிறது, நல்ல தெளிந்த நீராறு ஓடுது. அந்த தெளிந்த நீராறுல ஒரு குறிப்பிட்ட வயசு பசங்க வந்து மணல் இருக்குது. அப்போ குளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆழமும் கிடையாது, கொஞ்சம் ஒரு மிதமான ஒரு மார்பளவோ அவ்வளோதான் இருக்குது. அது வந்து குளிக்கிறதுக்கு கீழே தலைகீழே குத்தா கூட அடிப்படாது, ஏன்னா கீழே ஒரு மணல் இருக்குது. அந்த மணலில் நீங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் குளிங்கன்னா உடனே அந்த வயசு பசங்க சந்தோஷம் தாங்கவே முடியாது. அது மாதிரி இருக்கு. அது போலவே தான் சிவனார் என்னை இங்கு சொல்லி இத்தனை வருடங்கள் உங்களே நான் பிள்ளைகளை அழைத்துக் கொள்கிறேன், அது வரையும் நீ வந்து இங்கே புவியில் இருக்கும்போது அவர் அடியவர்களோடு சேர்ந்து இங்கே தென்பாண்டி நாட்டை உலவியது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நீருக்குள் சொன்ன அந்த மகிழ்ச்சி எப்படி இருந்ததோ அது போன்று இருந்தது என்று அந்த மகிழ்ச்சியை வந்து பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் மாணிக்கவாசகர். அதுதான் ஆனந்தத்தை அறிந்த புணர்வது ஒக்க எந்தை என்னை ஆண்டு பூன நோக்கினான். புணர்வு என்ன, சிவனார் என்னை வந்து என்னோடு இறங்கி என் மனதில் நின்றுட்டார், நேரடியாக பேசினார். யாரு? எந்தை, என்னுடைய தந்தையான சிவனார். என்னை ஆண்டா, என்னை வந்து வழி நடத்துகிறார். அதாவதுன்னா நீங்க வந்து இங்கெங்க போயிட்டு சிவனடி பார்க்கணும்னு சொல்றாரு. பூனை நோக்கி, அது மட்டும் இல்லை, என்னை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. புணர்வது அன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு இதுதான் புணர்வது ஆக நின்ற இதாக அன்பு நின் கடல்னு. புணர்வது அன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு என் இதுவான். ஆனா போன பிறவில நான் வந்து சிவனாருடைய என்ன பேசினேன் என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் அவராண்ட பேசினேன், என்ன பேசினா எனக்கு தான் தெரியும், நான் என்ன பேசினேன்னு அவருக்கு தான் தெரியும். சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்லவில்லை. புணர்வது ஆக அன்று இது ஆக அன்பு நின்றது. அப்போது சொன்ன வார்த்தை தான், சிவனார் சொன்ன வார்த்தை தான் இது. உனக்கு அடுத்த பிறவில முக்தினாரு. அதுதான் இப்போ நடக்குது. இந்த பிறவில நான் தேதி உனக்கு வந்து உம்பர வாழ்க்கையை அடையணும்னு சொன்னார். அதுதான் இப்போ நடக்குதுன்னு சொல்றாரு. நின் கடல் கண்ணி புணர்வதாக அங்கரனால புங்கன் ஆன போகமே. அதனால புணர்வது அங்கனன்னா இந்த அங்கம் உள் நின்று இந்த அங்கத்தினுடைய பாவங்களை அறுப்பவன், அந்த அங்கத்தினுடைய பேராசைகளை உன்னிடம் துரத்து போவன். அதுதான் அங்கனன். யாரு? சிவனார். அந்த அங்கனன் வந்து இந்த புங்கம்னா என்னுடைய பாவப்பட்ட என்னுடைய பாவங்களை உழைக்க ஆனபோது ஒழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். போகம் வேண்டியில் அடுத்த பாடு. போகம் வேண்டியிலே புறந்த ராதி இன்பமும் ஏகனின் கடல் இணையாளது இலேன் எம்பிரான். அதாவது போகம் வேண்டியிலேன் அதிகமா சொத்து நான் எப்பவுமே கேட்டது கிடையாது, மாணிக்கவாசனை கேட்டேன். புறந்தாதி இன்பமும் ஏகனின் கடல் இணையாது இலேன் எம்பிரான். புறந்தாதி இன்பம்னா இந்த பெண்ணாயத்தில இருந்து நான் மீண்டு வரல. ஆனா ஏக நின் கடல் ஆனால் வந்து சிவனாரை இரு பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் எம்பிரான். ஏன்னா அவர் என்னுடைய பிரானாக இருப்பதால். ஆகம் ஈண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கினேன். ஆகம் ஈண்டு கம்பம் வந்து குஞ்சி அஞ்சலிக்கினேன். ஆக என் கை கண்கள் தாரை ஆறு அது ஆக ஐயனே. ஆகம் என்று ஆனால் என்னை நேரடியாக சிவனார் வந்தார். வந்து என்னுடைய தலையை கொஞ்சம்னா தலைமுடியெல்லாம் வந்து அந்த தண்ணீரை ஊற்றி கழுவி என்னை வந்து சிவனடியவர் என்று ஏற்றி நெற்றியில் திரும்பிவிட்டார். ஆகம் ஈண்டு. ஆகம்னா இந்த ஆகம முறைப்படி என்னிடம் இருக்கும் பாவத்தை போக்கி என்னை சிவனார், கம்பம்னா சிவனார் வந்து குஞ்சி அஞ்சலிக்குன்னா அந்த முடியை வந்து சிவநீரை தெளித்து என்னை கழுவி ஒருநிலைப்படுத்தினார். ஆக என் கை கண் அதெல்லாம் செய்யும் பொழுது இவ்வளவு பாவம் பிடிச்ச மேல வந்து இவ்வளவு அக்கறையோட வந்து ஃபுல்லா என்னை குளிப்பாட்டுறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னை அறியாம என்ன பண்றது, என் கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே ஆறா போகுதுன்றார். அதுதான் சொல்லி தாரியது ஆகவே. அடுத்த பாடல். ஐயா நின்னது அல்லது இல்லை மற்றொரு பற்று வஞ்சினேன். எனவே இதுவரையும் நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது. இனிமேல் சிவனாரே உன்னை விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட விலக மாட்டேன், என்னால முடியாது பற்று. அதனால உன்னை விட்டு விளங்கினா நான் ஒரு விலங்கு மனிதனாக ஆகிவிட்டேன். பொய் கலந்து அல்லது இல்லை பொய்மான எம்மனை. இப்போ சொல்றது வந்து பொய் கிடையாது, உண்மையான வார்த்தை தான் இது. ஏன்னா நீங்க வந்து பொய்மையனுக்கு நீங்க வந்து அருள் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்றேன். மை கலந்த கன்னி பாங்க வந்து நின் நிழல் கண்ணி. மை கலந்த கன்னி பாகன்னா கருங்கண்ணை உடைய உமையாரை ஒரு பக்கமுடைய எமது சிவனாரே வந்து நின் கடலுக்கு. நான் வந்து வரும்பொழுது உங்கள் பாதங்களை பார்க்கும் பொழுது உமையாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். மெய் கலந்தர்
அன்பர் அன்பு எனக்கு ஆக வேண்டும். அதனால வந்து உங்கள் மீது மெய்யான அன்பு வைக்கும் சிவனடியார்களுடைய நட்பு மட்டும்தான் எனக்கு வேணும். ஏன்னா அப்பதான் வந்து என்னுடைய ஆன்மாவுக்கும் பக்குவப்படுறதுக்கு சௌகரியமா இருக்கும். அது சொல்ற உண்மையான அன்பு வைக்கும் சிவனடியார்களுடைய நட்பு எனக்கு தேவை. அதுதான் மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டும் தேவை. வேண்டும் மின் கடல் கண்ணே அன்பு பொய்மை தீர்த்தாங்க. அது மட்டும் இல்ல, கடல் கண்ணுன்னா உங்களுடைய பாதங்களுக்கு விட்டு பிரியாத அளவுக்கு எனக்கு மனசு வரணும். பொய்மைக்கு அந்த பொய்மை, அந்த மனசை நெருங்க விடாம இருக்கிற அந்த பொய்மையை, அந்த வார்த்தைகளை எடுத்து போட்டுடணும். பொய்மை ஆண்டு கொண்டு நாய் என்னை ஆவா என்றாரு. நீ ஆண்டு கொண்டு சிவனார் வந்து என்னை ஆண்டு கொண்டார், நீ என்னுடையன் என்று சொன்னீர்கள், எனக்கு அருளையும் கொடுத்தீங்க. பூண்டு கொண்டு அடியேனும் போற்றி போற்றி என்று என்றும் மாண்டு மாண்டு வந்து என்ன மன்னா நின் வணங்கவே. பூண்டு கொண்டு அடியேனும் போற்றி போற்றி என்று போன பிறவிலே வணங்கியாச்சு, எல்லாம் செஞ்ச சிவனுடைய பாதங்களை தலையிலேயாச்சு, சிவனாரை போற்றியாச்சு, அது முடிந்து போச்சு. இதனால ஒரு பெண்ணால நான் சீரஞ்சேன், அது முடிஞ்சு போச்சு என்று மாண்டு மாண்டு வந்து என்ன மன்னா நின்று வணங்க. இப்படியும் வந்து அடுத்த பிறகு இந்த பிறகு மாணிக்காவாசர பிறவிலையும் அந்த நினைவு வந்து நினைக்கும் பொழுது இப்படி சிவனார் அந்த போன நினைவும் கொடுத்துட்டார், இந்த நினைவும் கொடுத்துட்டார். அப்ப என்ன சொல்ல, இன்னும் அதிகமான சிவனார் மீது இன்னும் ஒரு ஒளித்தனமான ஒரு பாசமும் பற்றும் வணக்கம் தான் வருது. வணங்கும் நின்னை மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு, யாரு பூமியில இருக்கிற அனைத்து சிவனடியார்களும் சிவனை வணங்குகின்றார்கள். விண்ணில் இருக்கிறவர்கள் அந்த விண் உலக வாழ்வு, அந்த ஏக போக வாழ்வு அவர்களை நினைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் சிவனாரை வழிபடுகின்றார்கள். வேதம் நான்கும் ஓலமிட்டு, வேதங்கள் என்ன பண்றது, 4 பேர் சொல்லியாச்சு, 4 பேருக்கு 4 வேதத்தை போதிச்சுட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அவங்க தன்னுடைய பணியை செய்தோட விட்டுறாங்க. ஐயா ஐயா ஐயான்னு சிவனாரே வணங்கி கொண்டு வருவாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு சிவனை வந்து ரொம்ப நெருங்கி வணங்குகிறார்கள். 4 ஓலமிட்டு வணங்கும் என்னை எய்தல் விட்டுற உண்மை இன்மையின் அப்படியேப்பட்ட ஆனாலும் பார்த்த சிரமமான பாதத்தை நான் வந்து எளிமையா பற்றிட்டேன். ஆனாலும் நான் உண்மை இல்லாதவங்க இருந்தாலும் நீங்க எனக்கு காட்டிட்டீங்களே அப்படின்னு வணங்கிய விடயங்கள் என்ன வந்து நின்று அருள்வதற்கு. அது எதனாலன்னா சிவனார் எதனால காமிக்கினே இருக்கிறோன்னா, நம்மளை விட்டு போகக்கூடாது, இவனை பத்தி இவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சிவனார் என்னிடம் அதிக பாசமாக இருப்பான். இணங்கு கொங்கை மங்கை வாங்க என் கொள்ள நினைப்பது. இணங்கு கொங்கைன்னா அந்த உமையார் அதிகமாக, உமையார் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆண்ணில் 1 பெண்ணில் 1ன்னு உமையார் வந்து அதிகமாக சிவனாரை வழிபட்டாங்க. அதனால அவங்களை விட்டு சிவனாரை விட்டு பிரியாம இருக்கிறார். நினைப்பதாக சிந்தை சொல்லும் எல்லை ஏயவாக்கினார். நினைப்பதாக சிந்தை சொல்லும் எல்லை ஏயவாக்கினார். நினைத்தனையும் ஆவது இல்லை சொல்லலாக கேட்பது. அது மாதிரி சிவனாரை வந்து நினைத்து வந்து எல்லாத்தையும் சிவனார் என்ன சொல்லுவார் என்ன செய்வார்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதனால வந்து அது முடிவு வந்து சொல்லல் கேட்க. அதனால வந்து சிவனடி யாருன்னா சிவனடியை பற்றி சொன்னாங்கன்னா, சொற்பொழிவு நடந்ததுன்னா அந்த சொற்பொழிவு கேட்கணும். அப்போ வந்து அந்த சொற்பொழிவு அவங்க சொல்ற விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படும். அதுதான் விஷயம். அப்போ என்ன சொல்றது, மனசுல நினைஞ்சியும் வணங்கணும். யாருன்னா சொற்பொழிவுல ஒரு பாடல்ல ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, சிவனை பற்றி சொன்னாங்கன்னா அது கேட்டுன்னு இருக்கணும். இப்படி இந்த காதலை கேட்டுன்னு இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் பக்குவம் வரும். வர உண்மையில அதுதான் பொறுமையா சொல்றது. தினைத்தனையும் ஆவதில்லை கேட்பதாகவே. அவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்தா சிவன் அடி சேருவதற்கு சௌகரியமாக இருக்கும். அனைத்து உலகம் ஆகிய நின்ன 5 புலன்கள் காணலாம். ஆனா ஏன்னா எல்லா உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற சிவனாரு 5 புலன்களால் சிவனாரை காண முடியாது, வணங்கினால்தான் காண முடியும். எனைத்து அது என்புறத்து அது எந்தை பாதம் எய்துவர். எனைத்து அது எப்புறத்து அது எந்தை பாதம் எய்து. அது போன்று எனக்குரியது அது என்று சிவனாரை ஒரு உறவு முறையோடு வழிபட்டால் அந்த சிவனார், என் தந்தையாக சிவனார் பாதம் எழுதுவதற்கு எளிமையாக. அது மரத்தில் சிவனாரை பற்றி சொல்லும்போது என்னுடைய கடவுள் எம்பெருமான், என்னுடையவர், என்னை சார்ந்தவர், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, எனக்குரியவர் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அது உண்மையிலே நடந்துடும். அவ்வளவுதான். எய்தலாவது என்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனருக்கு. எய்தலாவது என்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனருக்கு. உய்தலாவது உன் கண் நன்றி மற்றோர் உண்மையின்மையில். நான் வந்து எப்படியாவது சிவனடி சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு பொய்யா நடிக்கிறேன். ஆனா சிவனார் என்னை பார்க்கும்போது மட்டும் அவர் மெய்யா பார்க்குறாரு. இவன் எப்படியாவது நம்மளால வந்துடணும், அது வேசமா தகுதி பண்ணுவாங்க. பொய்யாதான் நான் சிவனாரை பார்க்குறேன், வஞ்ச மனசோட பார்க்குறேன். ஆனா சிவனார் மட்டும் என்ன பார்க்கும்போது மெய்யா தான் பார்க்குறாரு. எதனால இவன் நல்லவன் அவர் நினைச்சுன்னு இருக்கிறார் உண்மையின்மையில்.
பைதலாவது என்று பாதுகாத்து இறங்கு பாவியற்கு ஈது அல்லாத நின் முன்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. ஈது அல்லாத நின் கண் ஒன்றும் வண்ணம் இல்லையே ஈசனே. பைதலாவது என்று பாதுகாத்து இறங்கும் பாவியற்கு. பைதலாலும் இவன் தகுதி உடையவன் என்று என்னை பாதுகாத்து கொண்டே இறங்குகிறார். யாரு? சிவனார் என் மீது இறக்கம் கொள்கிறார், இறங்குகிறார். இந்த பாவி செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து எனக்கு அருள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஈதெல்லாம் நீங்கள். ஆனால் நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரதிபலன் செய்யணும் இல்லையா? அந்த பிரதிபலன் செய்கிற அளவுக்கு கூட நல்லவன் கிடையாது, மொத்தத்தில் நான் நல்லவன் கிடையாது என்று சிவனார் சொல்றார். இப்படியும் பேசுறாரு, அப்படியும் பேசுறாரு. அப்படிதான் பேசணும். ஒரு இறைவனை வணங்கி தாம் அடைய வேண்டும் என்றால் தன்னை வருத்தி கொண்டுதான், தன்னை தாழ்த்தி கொண்டுதான் போகணும். அப்பதான் அந்த அந்த கர்வம் வராமல் இருக்கணும். அந்த கர்வம் வராமல் இருக்குன்றதுக்காக தான் இதை சுட்டி எனக்கு கவிதை இல்லைன்னு சொல்றது காரணம் தன் மனசுல எந்த ஒரு கௌரவமும் ஏறக்கூடாதுன்றதுக்காக அந்த வார்த்தை பேசுது. இதனால இது தவறுன்னு சொல்ல முடியாது. அதனால மாற்றி பேசுறாங்க. மத்தில சிவனடி சேரணும். அதற்கு என்னென்ன வழிகளோ அதை ஆராய்ஞ்சு அதன்படி நடக்கணும். ஈசனே நீ எல்லாம் இல்லை இங்கும் அங்கும் என்பதும். அதனால பேசினேன் ஒரு பேதமின்மை பேதை என்கிறான். நான் சொல்றேன், எல்லாரும் என்ன சொன்னேன், ஈசன் தான் எனக்கு எல்லான்றேன். எங்க போனாலும் சரி எனக்கு சிவனார் தான் என்றேன். பேசினேன் பேதையை எம்பிறான். ஆனா மனசுல சிவனை ஒன்றி நிற்கல. வாயில தான் சும்மா மேலோட்டமா பேசுறேன், சிவனாரை தான் வாங்கணும், சிவனார் இருக்கணும். ஆனா மனசு ஒருங்கல. அந்த மனசு ஒருங்கலையே எனக்கு. ஈசனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின்னலால். நீசனேன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த நீசனை ஆண்டு கொண்டவர் யாரு? நமது சிவனார். நின்மலான என் மனதில் நின்று நிதானமாக பதில் உரைப்பவர். நேசனே தேசனே ஏற்கனவே சொல்லியாச்சு. 6 மாதத்தில் இருக்கின்ற உலகத்தில் இருக்கின்ற சிவனார். ஓர் தேவர் உண்மை சிந்தியாராம். ஒரே கடவுளாக உலகத்தையே நடத்துகிறேன். உன்னை சிந்திக்காத ஒரு மூளை எனக்கு தேவையா? அந்த மூலன்னு ஒன்று இருக்குது. அந்த மூளை இருக்கிறதுனால சிவனை சிந்திப்பதற்கு தான் இருக்குது. அதை தவிர வேறு எதையுமே நான் நினைக்கக்கூடாது. அதுதான் அதை ஒரு வெறித்தனமா சொல்றது. சிந்தை, செய்கை, வேள்வை, வாக்கு இவை 5 சிந்தை. அது மட்டும் என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல், நான் செய்யும் வழிபடும் வழிபாட்டு முறைகள், நான் வளர்க்கும் யாகங்கள், வாக்கு நான் சொல்லுகின்ற சொல்லுக்கள், நான் செய்கின்ற சீர்வரிசைகள், இவை எல்லாமே 5 முந்தையான காலம் நின்று எய்திடான்னு எல்லாமே செஞ்சு தலை சிறந்த இடத்துல தான் போன பிறகு பெற்றேன். ஆனா ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு பெண்ணால சீரழிஞ்சேன். முந்தையான காலம் எழுதிடாம இருந்தேன். ஆனா கொஞ்சம் மனசு பிரசங்கன்றதுனால போன பிறகு நான் உங்களை அடைய முடியல. அதனால பல நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் இப்ப அடைய முடியும். வெந்து ஐயா வீழ்ந்திலேன் உள்ளம் வெல்வி உண்டிலேன். அதனால என் மனசு வெந்து போகுது, விழுந்தில்லை, சோர்வடையில. மனசு வெந்துதான் போகுது, அப்படியே புகையுது, எரியுது. ஐயோ போச்சேன்னு எரியுது. இருந்தாலும் நம்ம சோர்வடையலாம். எப்படியாவது எங்கள் அப்பன் காலில் விழுந்தோம்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியின் பலன் இந்த பிறவில முக்தி கிடைக்கிற மாதிரி செஞ்சு வெல்கி வெண்டியிலே. அதனால வெல்கி வெண்டியிலன்னா செத்து போல நான் இப்போ இந்த பிறவில முக்தி கிடைச்சது. எந்த யாயம் இன்னமும் ஈர்த்தல் ஊற்றிருப்பானா. அது மேல என்னுடைய தந்தையாக இருக்கின்ற என்னுடைய மீது முழு அக்கறை கொண்டிருக்கின்ற என்னுக்கு உரியவனாகிய சிவனாரே, நின்னை இன்னும் எய்தல் ஊற்றிருப்பேன். அதனால இன்னும் விடுவேனா? இந்த பிறவில விடுவேனா? விடவே மாட்டேன். என்னை அடிச்சு தோற்றினா கூட சிவனார் காலை தான் படிச்சுட்டு இருப்பேன். இரும்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்னக்கால் கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகும். இரும்பு நெஞ்ச வஞ்சனேனை. அது மாதிரி மனசே இல்லாத சிவனார் என்னை ஆண்டு கொண்டார். எதனால? தன் 2 பாதங்களை என் தலைமை மாணிக்கவாசகராக என்னுடைய தலைமீது வைத்தாங்க. கருப்பு வாய் மடுத்து என்னை கலந்து போகும். இது எப்படின்னா, கருப்பு வாய்னா மட்டுன்றது உண்மையில் ஒரு போத வஸ்து. இதை பத்தி சிலப்பதிகாரத்துல அதிகமா சொல்றது. அதே போன்று கலிங்கத்து பரணின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், போர் பாடல். அந்த போர் பாடல மொத்தமே வெட்டு குத்து, இப்படி ரத்தம், கை உடையிறது, கால் உடையிறது, தலை வண்டி போடுறது, கழுத்து அறுத்து போடுறது, இப்படியேதான் கலிங்கத்து பரணி பாடல் பூரா அப்படிதான். அது போர் பாடல். அந்த போர் நிகழ்ச்சியை பற்றி சொல்றது. அதுலயும் இந்த மட்டு இந்த போரை வசதி பத்திருது. சிலப்பதிகாரத்தையும் வருது. இது உயர்ந்த போதை குடிபானம் தான் அந்த மட்டு. ஒயின் ஸ்காட்சின்னாங்களா, அது மாதிரி உயர்ந்த ரகம் அந்த காலத்துல இருந்த இதுதான் அந்த மட்டு. அந்த மட்டு
கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகும். இப்போ வந்து எப்படின்னா ஒரு போதைக்காரனுக்கு அந்த ஒரு ஃபுல் பாட்டில் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், அது மாதிரி வந்து சிவனை வந்து என் தலையில வச்ச சந்தோஷம் அப்படி இருக்குன்றாரு. நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்து உண்டது ஆயின, நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்து உண்டது ஆயின, நெருப்பும் உண்டு நின் கண் என் கண் என்பது என்ன விஷயம். நெருப்பு இருக்குது, நானும் இருக்கிறேன். நெருப்பை சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ஆனால் வந்து நான் வந்து அந்த நெருப்பை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த ஆசைக்கு தகுதி இல்லாதவன் நான். உறுப்பு உண்டு, அதனால வந்து நெருப்பை சாப்பிடணும்னு ஆசை. நெருப்பு சாப்பிடணும்னா அதுக்கு வந்து அந்த உடலில் ஒரு தகுதி பெற்று இருக்கணும். தகுதி என்னென்ன தகுதி இல்லையா? நெருப்பு சாப்பிட்டோம்னா உனக்கு அந்த எரிச்சல் இருக்கக்கூடாது. நான் இங்கே வந்து உடல் தகுதி இல்லையா எனக்கு, அதனால விருப்பம் உண்டு நின் கண் என் கண் என்பது என்ன வச்சு. அதனால வந்து அந்த நெருப்பை சாப்பிட ஆசைப்படுறேன். அதாவது அந்த திருக்கையிலாயத்தை நான் அடையாளத்துக்கு ஆசைப்படுறேன். எனக்கு மனசுல தான் விருப்பம் இருக்குது. ஆனால் என்னை நானே நோக்கும்பொழுது எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன வச்சு இதை பற்றி நீங்கள் தான் பதில் சொல்லணும் ஐயா. இந்தியான மனசுக்கு நீ தான் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு சிவநாராயணியை விண்ணப்பம் பண்ணுறேன். இதுதான் இதோட முடிந்தது. நமச்சிவாய நமச்சிவாய.